சீஷர்களுக்கு உரிய ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். சீஷர்களுக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று பொதுவாய் சொல்ல இயலாது. அப்படியாய் அதிவுயர்ந்த தேவன் யேசுவாவின் தேவன் பேசவும் இல்லை, யேசுவாவும் பேசவில்லை. He was focusing on those who followed him. அவரை பின்பற்றியவர்கள், அவருடைய சீஷர்கள் பின்பற்ற வேண்டிய விதம், ஜீவிக்க வேண்டிய விதம் எல்லாவற்றையும் அடிப்படை கொள்கைகளை அவர்களுக்கு அறிவித்தார். ஒருவன் எனக்கு வேலை செய்தால் அல்லது பொதுவான சொல் ஊழியம் செய்ய விரும்பினால், வேலைக்காரனாக இருக்க விரும்பினால் அவன் என்னை பின்பற்றுகிறவன். யேசுவாவை பின் செல்வது இப்பொழுது அவர் உயிரோடு இருந்தால், அதாவது காணக்கூடிய விதமாக எந்த நேரமும் எங்களுக்கு முன்பாக இருந்தால், அவர் என்ன செய்கிறார்? எப்படியான கொள்கை, மனப்பான்மை, அவருடைய விருப்பம் எது, எதை வெறுக்கிறார், என்ன காரணத்துக்காக நாள்தோறும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்து அறியலாம். பட் we don't see him. 2000 வருஷங்களுக்கு முதல் சீஷர்களோடு அவர் மனுஷனாய் பிறந்த நேரத்திலேயே அவர்கள் ஊழியம் செய்த நேரம். என்னை பின் செல்லுங்கள் என்று சொன்னால் அவருடைய மனப்பான்மை பிதாவின் சித்தத்தை செய்யவும் அவர் கொடுத்த வேலையை முடிக்கவும் வந்தார். அவ்விதமான ஒரு மனப்பான்மை, சேவை செய்யப்படும்படி வராமல் சேவை செய்ய வந்தார். அது அடுத்த மனப்பான்மையும் அவருடைய கொள்கையும். உண்மைக்காக சாட்சி கொடுக்க வந்தார், அதற்காகவே பிறந்தார். அவரே உண்மை. அது அடுத்த காரியம். அவருக்கு பின் செல்கிறவர்கள் கடைபிடிக்க வேண்டியது. உண்மைக்காக சாட்சி கொடுத்து உண்மைக்காக நிலைத்திருக்க வேண்டும். அவரை பின் செல்வதென்றால், இயேசுவை பின் செல்வதென்றால் தேவனுடைய ஒரே வழியை பின் செல்வது. இயேசுவுக்கு பின்னாலே போறதென்றால் தேவனுடைய உண்மைக்கு பின்னாலே போகிறது. அவரே உண்மை. உண்மையிலே ஆனந்தம் ஜீவிப்பது, வீட்டிலே, வேலையிலே, எல்லா இடத்திலும் உண்மை. நானே வழி, நானே உண்மை. இயேசுவை பின் சொல்லுவது என்று சொன்னால் அவரே வாழ்க்கை. தேவன் நாங்கள் ஜீவிக்க வேண்டிய வாழ்க்கை இந்த பூமியிலே எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை என்பதை அவரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், சாந்தமும் மனத்தாண்மையுமாய் இருக்கிறேன், என் பாடத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதெல்லாம் நாங்கள் படித்து கடந்து வந்தோம். அவருடைய கட்டளைகள் 1 யோவான் 3 அது நமக்கு பாரமானவைகள் அல்ல என்று சொல்லுகிறார். எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அது. பாவத்தினாலே மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது வாழ்க்கை. புறஜாதிகளும் மதங்களை பின்பற்றுகிறவர்களும் எப்படி நல்லவர்களாய் இருந்தாலும் கட்டமரங்களின் கனியை தேவன் எடுக்க மாட்டார்.
நன்மை தீமை அறியப்பட்ட கோடிய அந்த மரம் நடுவில் இருந்தது. நல்ல பழங்களும் இருந்தது, கெட்ட பழங்களும் இருந்தது ஒரே மரத்திலே. அதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். மனுஷன் கீழ்ப்படியவில்லை, எவள் வஞ்சிக்கப்பட்டான். கனி நிச்சை பார்த்த உடனே ஆசைப்பட்டால், மாமிசத்தின் நிச்சை அது ருசியா இருக்கும் அப்படி என்று நினைத்தாள். ஜீவனத்தின் இந்த வாழ்க்கையின் பெருமை அவரை போலாகவும் அறிகிற அறிவு, நாலேஜ், வாழ்க்கையின் பெருமை அது இந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கை, எபேசியர் 2 வாழ்க்கை. அது ராஜ்யம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ராஜ்யம் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளாது. அது எபேசியர் 2 ஜீவித்த ஜீவியம். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் தொடர்ந்து ஜீவிக்கும் வாழ்க்கை அதுதான். பழைய வாழ்க்கை, தங்களுக்கென்று ஜீவிக்கும் வாழ்க்கை, மனம் போன போக்கிலே ஜீவித்த வாழ்க்கை, மாமிசமும் உணர்ச்சிகளும் விரும்பின பாதையிலே போன வாழ்க்கை. I mean, this is totally it's opposite. It's north and south. வடக்கும் தெற்கும் மாதிரி. பழைய வாழ்க்கையும் இயேசுவா கொடுக்கும் வாழ்க்கையும், பிசாசின் தற்காலிக ராஜ்யத்தின் வாழ்க்கை. எபேசியர் 2 கூறப்பட்டது, எங்களுக்கு தெரியாமலே ஆவிகளினால் வழி நடத்தப்பட்டோம். இப்பொழுதும் கவலையினமாய் இருக்கும் நேரத்திலே ஆவியினாலே வழி நடத்தப்படலாம். What about King David? பேய் பின்னாலே நின்று அவனை ஏவினபடியால் அவன் அந்த போர் வீரர்களை எண்ணினான் அல்லவா? 1 நாளாகமம் 20:1-2. வார்த்தையின் வெளிச்சத்திலே நாங்கள் நாளாந்தம் ஜீவிக்கவில்லை. ஆனாலும் இருளுக்கு தப்ப முடியாது. அதான் இந்த வாழ்க்கையிலே உன் சொந்த புத்தியிலே நீ தங்கி இருக்காமல் உன் வழிகளில் எல்லாம் யெகோவாவை அங்கீகரித்துக்கொள். நினைத்துக்கொள். படுபலையான மொழிபெயர்ப்பு. அங்கீகரி என்று சொன்னால், நான் எடுக்கும் இந்த வழியிலே தேவன் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை ஏற்கனவே என்ன கூறப்பட்டிருக்கிறது. அப்படி கூறப்படாவிட்டால் அதை குறித்து அவருடைய வழியை காண்பிக்கும் வரை காத்திருப்பது. எங்கட புத்தியிலே போய் கைய போடுறதல்ல. So these are things things to be noted in the new life. அவர் கொண்டு வந்த புதிய வாழ்க்கை, ராஜ்யத்தின் வாழ்க்கை. எங்களை நாங்களே வெறுத்து சித்திரவதை செய்யப்படும் மரத்தை எடுத்து, அதாவது இந்த புதிய வாழ்க்கைக்காக வரும் தொல்லைகள், எதிர்ப்புகள், புறக்கணிப்புகள், பலவிதமான சோதனைகளையும் சகித்து ஜெயம் கொண்டு இலக்கை நோக்கி தொடர்வது. இலக்கு வர இருக்கும் நம்முடைய யெகோவா மெஷியாவின் ராஜ்யம். அதுதான் இலக்கு. பல கிறிஸ்தவர்களின் இலக்கு மோட்சம், வானங்களிலே அங்கே போய் ஜீவிப்பது. வானத்துக்கு ஏறி ஜீவிக்க விரும்புவது ஒரே ஒரு விழுந்து போன ஒரு தூதன் லூசிஃபர், பேய். ஏசாயா 14 எழுதப்பட்டிருக்கிறது, God has not called anyone to heaven.
வானத்திலே இருந்து பிசாசு தள்ளப்பட்டான். யேசுவா அதை கண்டார். டடியோடு இருக்கும் நேரத்தில் பிசாசு மின்னலை போல விழுந்து போவதை நான் கண்டேன். அவருடைய சிங்காசனத்தை விரும்பினபடியால் வானங்களுக்கு மேலாய் உயருவேன், பெருமை கொண்டவனாய் தீர்மானம் பண்ணினபடியால் தேவன் அவனை தள்ளிவிட்டார். சாத்தான் என்றும் பழைய பாம்பு என்றும் கூறப்படுகிறவன் இன்றைக்கும் தேவன் செய்கிற காரியங்களை எல்லாம் காப்பி அடித்து தேவன் சபையை ஸ்தாபித்தால் அவன் அதுக்கு ஒப்பாக ஸ்தாபிப்பான். யேசுவா அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினால் தம்முடைய ராஜ்யத்தில் அவன் அப்போஸ்தலர்களை தன்னுடைய வஞ்சிக்கப்பட்ட ஊழியர்களை வைத்து செய்வான். அதே மாதிரி தீர்க்கதரிசிகளை செய்வான். யேசுவா ஏற்படுத்தினால் மேய்ப்பர்களை போதகர்களை பிசாசு அதை காப்பி அடித்து அவன் ஏற்படும். இதைத்தான் கள்ள அப்போஸ்தலர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் பிசாசின் வேலையாட்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 11 எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட பெரும்பாலான ஜனங்களுக்கு உலகெங்கும் வெள்ளக்காரனோ கருப்பனோ பிரவுனோ இயலவோ அது கடினமான வாழ்க்கை என்றபடியால் to be a disciple it costs everything, even a very life. செய்யலாய் இருப்பது மிக கடினமான காரியம், மிகவும் கடினம். அதான் உட்கார்ந்து கணக்கு பாரு என்று சொன்னார். இதை செய்து முடிப்பியா? நீ கட்ட போகிற கோபுரம் காசு வச்சிருக்கிறியா? உன்னால இயலுமா? உன்னுடைய வேலை பாதிக்கும், உன்னுடைய பெயரை பாதிக்கும், உன்னுடைய இளைஞனத்தை அது பாதிக்கும், உன்னுடைய கௌரவத்தை பாதிக்கும், உன்னுடைய நேரத்தை பாதிக்கும். ராஜ்யத்துக்காக நீ வேலை செய்ய ஆரம்பித்ததும் உன்னுடைய பெற்றார் அவரோடு இருக்கும் தொடர்பு oh yeah it's going to be different. யார் எப்படிப்பட்டவர்கள் எனக்கு பின்னாலே வரலாம் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் உலக ஜனம் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஒரு கூட்டம் இன்று வரை பல காரியங்களில் வஞ்சிக்கப்பட்டு ஏதோ ஒரு கிறிஸ்தவ கூட்டத்திலே இருந்து சூரிய நாளிலே போய் ஆராதனை செய்து, சூரிய நாள் ஞாயிறு நாள், ஞாயிறு என்றால் சூரியன். அதன் பின் அவர்கள் ஏதோ ஞானஸ்நானம் எடுத்ததனாலே பெயரை மாற்றினதனாலே அதி உயர்ந்த தேவனும் யேசுவாவும் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டு மரித்த உடனே பரலோகத்துக்கு போய் அங்கே ஜீவிக்கலாம். மோட்சம் என்ற ஒரு இடம்தான் அவர்களுடைய வீடு. அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்ற எல்லாரும் இருக்கிறார்கள். மரித்த மாமி, மாமா, அப்பா, பெத்தப்பா எல்லாரும் அங்கதான் இருக்கிறார்கள். படு பாதாள போய் அப்படியாய் ஒன்றுமே இல்லை. வேத எழுத்துக்களில் அப்படி ஒன்றுமே இல்லை. Abraham is dead and all the prophets are dead. ஆபிரகாம் மரித்தான், அவரோடு சேர்ந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். நேரடியாக ஒரு ஆளை குறித்து சொன்ன பொழுது பீட்டர், டேவிட் இஸ் டெட். அவனுடைய கல்லறை இன்று வரை எருசலேமிலே இருக்கிறது. அவனது உடல் அழிந்து போயிற்று.
ஆனால் அவன் பரிசுத்த ஆவியின் மூலமாக பேசும் பொழுது உம்முடைய பரிசுத்தரை அழிவை காணப்பட மாட்டீர் என்று இயேசுவாவை குறித்து சொன்னான். அதே மாதிரி நடந்தது. மரித்த அந்த மனுஷிக உடல் இயேசுவாவுக்கு அழிவை காண டாடி அதி உயர்ந்த தேவன் விடவில்லை. 3ஆம் நாளிலே ஒரு பிள்ளையை தாய் தகப்பன் அல்லது தகப்பன் நித்திரை நேரம் பெட்ஷீட்டால போத்தி விடுறது போல he was clothed with the spirit of his father. அவர் தகப்பனின் ஆவியினால் தகப்பனின் பிரசன்னத்தினால் அவரை மூடினார். மறுபடியும் பிறந்தார். இப்பொழுது ஆவியாக, உயிர்ப்பிக்கும் ஆவியாக மரித்த உடல் எழுப்பப்பட்டது. அதி உயர்ந்த தேவன் சொன்னார், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். உயிர்த்தெழுந்த நாளை குறித்து சொன்னார். Today அதில் உள்ள வேத வாக்கியங்களை நீங்கள் பார்க்கலாம். எபிரேயர் 5:5, சங்கீத புத்தக பாடல்கள் 2:7, அப்போஸ்தலர் 13:32, என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். ஸ்பீக்கிங் ஆஃப் த டே ஆஃப் ரெசரக்ஷன். அவருக்கு பின்னால் செல்வது கடினமான காரியம். ஆனால் மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும். அவரை பின் சென்றவர்கள் என்ன பெறுவார்கள்? அவர்களுடைய ஆசீர்வாதம் அதி உயர்ந்த தேவனாலே அவர்களுக்கு பெறுகிற கனம் யேசுவா அவரது மகனுக்கு ஊழியம் செய்வதனால், வேலைக்காரனாய் இருப்பதனால். கேளும், இதுவரை கேட்காவிட்டாலும் இப்பொழுது கேள். நீ கிறிஸ்தவளாய் இருந்து சரி வராது. கிறிஸ்தவளாக ஜீவிக்கும்படிக்கு தேவன் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. either you are a disciple or you are not. நீ ஒன்றில் அவருடைய சுவிசன் அல்லது நீ சுவிசன் அல்ல. அவரை பின் சென்று சரியான நிபந்தனைகளோடு அவரை பின் சென்றால், இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற, அதை நான் ஞாபகப்படுத்துவேன், ஆசீர்வாதங்கள் எங்கேயும் கிடைத்து இந்த வாழ்க்கையிலே யேசுவா வந்ததும் எருசலேமிலே ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் நேரத்திலே அங்கேயும் உன்னுடைய ஆசீர்வாதங்களும் நீ செய்த காரியங்களுக்கு பலன்களும் ரிவார்ட்ஸ் ceremony, your position in life, in the kingdom life, உன்னுடைய பதவி அவரோடு சேர்ந்து அந்த ராஜ்யத்திலே ஆளுகை செய்யும். மறுவாழ்விலே வர இருக்கும் ராஜ்யத்திலே அந்த பதவி அது இதெல்லாம் அந்த நேரம் அறிந்து கொள்ளலாம். அவற்றை இங்கே நிழலாய் பேசி இருக்கிறார். So we will go through. உதாரணமாக, ஒருவன் எனக்கு வேலைக்காரனாயிருந்தால் அவன் எனக்கு பின் செல்லட்டும். நான் எங்கேயோ அங்கே என் வேலைக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு வேலை செய்தால் இந்த வாழ்க்கையிலே என் டாடி
அவனை கனம் பண்ணுவார். எப்படி இங்கே கனம் பண்ணுவார் என்று சொல்லி நாங்கள் வேத வாக்கியங்களில் இருந்த டேடியின் வழிநடத்துவதை நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். So I'm going to remind you about முதலாவது யோவான் 8:31-32 மிக தெளிவாக வெளிச்சத்தை கொடுத்து தடுமாறாதபடி எவருமே தடுமாற தேவையில்லை. இயேசுவா அவரது டாடி கொடுத்த வார்த்தைகளை மட்டும் பேசினார். வேறு எந்த ஒரு வசனமோ சொல்லோ அவர் சுயமாக பேச அவருக்கு அனுமதி இல்லை. யோவான் 8:30 இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். யார் யார் இந்த அநேகர்? அவர் ஏற்கனவே டேடியை குறித்தும் அவருடைய உறவை குறித்தும் அவரண்டை இழுத்துக் கொள்வதை குறித்தும் பல காரியங்களை அந்த யூதர்களுக்கும் பரிசேயர் சதுசேயருக்கும் பேசினார். 31 இயேசுவா தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்திலே என்னுடைய போதனையிலே என் வார்த்தையிலே நிலைத்திருந்தால், போதனை உபதேசம் வார்த்தை எல்லாமே உண்டு, என் கட்டளைகளிலே என் உண்மையிலே எல்லாமே உண்டு. அவரே வழி, அவரே உண்மை, அவரே போதனை, அவரே உபதேசம், அவரே டோரா, அவரே உண்மை, அவரே கட்டளை. அவைகளிலே நிலைத்திருந்தால் அசையாமல் ஒரு மரத்தின் கிளை அந்த மரத்திலே ஒட்டப்பட்டிருக்கிற மாதிரி அது மரத்திலே இருந்து வருகிறது. ஒரு மரம் அல்லது ஒரு பயிர் நிலத்திலே நிலை கொண்டிருக்கிறது. அதுதான் அது வளரும் இடம். அதுதான் அந்த விதை முளைக்கும் இடம். அந்த விதை முளைத்து அந்த முளை வெளியிலே வந்து வேர் கீழுக்கு போய் சிறுமரமாகி வளர்ந்து பெரிய மரமாகி அங்கே பூக்கள் வந்து கதிர் வந்து காய் பிடித்து அநேக பழங்களை பெரிய தோட்டமாகிறது. இவைகள் எல்லாவற்றுக்கும் இன்னமும் கனி கொடுக்கும் இந்த மரங்களும் நிலத்திலே தான் நிலைத்திருக்கிறது. இல்லாவிட்டால் அந்த மரமும் வாடி அந்த காயாய் இருந்து பழமாக வேண்டிய இவைகளும் வாடி உதவாமல் போய்விடும். இதைத்தான் இயேசுவா சொல்லுகிறார். நீங்கள் என்னுடைய
போதனையில், வார்த்தையில், உண்மையில் நிலைத்திருந்தால் என் சீஷர்களாகி இருப்பீர்கள். நோ, மெய்யாகவே என் சீஷர்கள். That's the word added over there. உண்மையாகவே என் சீஷர்கள். Now, I know for the past 30 years or so, I never heard anybody say in the churches, you have to remain in the word. Obey the word. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவர் வார்த்தையை படித்துக் கொண்டு, வார்த்தையிலே உண்மையாயிருந்து, வார்த்தையின் வெளிச்சத்திலே நாளந்தம் ஜீவித்துக் கொண்டிருந்தால் மெய்யாகவே சீஷர்கள். பொய்யான சீஷர்கள் உண்டா? ஐயா, அவர்கள் சும்மா வழியிலே ஊழியக்காரரை போல காணப்படுவார்கள். அவர்கள் கனிகளால் நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லி யேசுவா சொன்னார். You will know them by their fruits. அதுவும் முடிவிலே நியாய தீர்ப்பு நாளிலே யேசுவா said, I will tell them one word. நாங்கள் உமது பேரிலே தீர்க்கதரிசனம் சொன்னோமே, உமது பேராலே பிசாசுகளை துரத்தினோமே, உமது பேராலே நாங்கள் நோயாளிகளை குணமாக்கினோமே, உமக்கு தெரியுமே. Yeshua said, I don't know you. Where are you from? மத்தேயு 7:21 தொடக்கம் 23 வரை. புத்தி இல்லாத அந்த 5 சீஷர்களை போல வழியிலே காணப்பட்டு அவரை பின் செல்கிறதாக மற்றவர்களோடு எண்ணெய் முடிந்தாலும் எங்களுக்கு தேவைப்படும் என்று புத்திசாலிகளாக இருந்து கொண்டு போனவர்களோட காணப்பட்டார்கள். They thought that they were following Yeshua. யேசுவாவை மற்றவர்களை போல நானும் பின்பற்றுகிறேன் என்று நடந்தது உங்களுக்கு தெரியும். எண்ணெய் வாங்கிட்டு திரும்பி வந்த நேரம் அதுக்கிடையிலே கதவு மூடப்பட்டது. எஜமானே எங்களுக்கும் தரவும் என்று சொன்ன நேரம் உள்ளே இருந்து வந்த குரல், எஜமானின் குரல், Who are you? நான் உங்களை அறியேன். அப்படியானால் மெய்யாகவே அவர் சொன்னபடி அவர்கள் சீஷர்களாக அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாளாந்தம் ஜீவிக்கவில்லை. மெய்யான சீஷன் உண்டு, வெளியரங்கமான சீஷன் உண்டு. வெளியரங்கமாக சீஷர்களாக காணப்படுகிறவர்கள், தங்களை காண்பிப்பவர்கள், they will be disqualified. There is a disqualification in the Bible. வார்த்தையை பிரசங்கிக்கிற நானே ஆகாதவன் என்று தள்ளப்படாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி எனக்கு கீழ்ப்படுத்துகிறேன். Paul ஆகாதவன் என்று தள்ளப்படாதபடிக்கு, அதுக்கு நாங்கள் இன்னும் வரவில்லை. மெய்யாகவே என் சீஷர்களாக இருப்பீர்கள்.
யோவான் 8:32 உண்மையையும் அறிவீர்கள். That's a promise. உண்மையை அறிவீர்கள். That's a honor. That's a blessing of Daddy. அது உயர்ந்த தேவன் உன்னை கனம் பண்ண அவருக்கு பின்னாலே நீ உண்மையிலே போகிறபடியால் ராஜ்யத்தின் உண்மை உனக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. உண்மை ஒரு ஆள், உண்மை அவரது வார்த்தை, உண்மை அவரது கட்டளை. அவரது போதனை. உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் வருஷா வருஷம் எத்தனையோ பேர் கொண்டாடக்கூடாத பண்டிகைகளையும் கொண்டாடி கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட அல்லது யூதர்கள், let's say, அவர்களிலேயுமே எல்லாரும் பெர்ஃபெக்டா இல்லை. யார்தான் பெர்ஃபெக்ட்? ஆனால் கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட பெரும்பாலானவர்கள் வஞ்சிப்பிலையும் பயங்கர பிசாசின் பொய்களிலேயும் பிடிபட்டு இன்று வரை வெள்ளக்காரன் தான் அமெரிக்கா, கனடா, யூரோப், அவர்கள் அந்த போதனைகளையும் ஊதுவதன்று ஊதி இங்கால புத்தகமாய் வெளியிட்டு வார்த்தையை ஆராய்ந்து இவைகள் சரிதானா என்று பார்க்க மனதில்லாத நேரமில்லாத கிறிஸ்தவர்கள் அல்லது ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், whether what kind of a language they speak, whether English or Japanese or Chinese or Hindustani or Tamil or Sinhalese, it doesn't matter. Language is no problem for the Most High God. Now, எத்தனையோ பேர் வாசித்து அவர்களுக்கு முன்பாக முக்காடு இன்னும் இருக்கிறது. There is a veil put by the devil. அவர் மனக்கங்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். வாசிக்கிறார்கள், உண்மை வெளிப்படுகிறது இல்லை. No. Most of the time people go, then I saw a picture over here. பிரசங்கம் நடக்குது, என்னை பார். இதே காட்சியை நான் எடுக்கவில்லை. இந்த படத்தை 10 வருஷங்கள் ஒரு இடத்திலே, வெளியிலே 5 வருஷங்கள் இன்னொரு இடத்திலே டாடியின் வெளிச்சம் கிடைச்சதுக்கு பிறகு இப்படியாய் இருக்கிறவர்களை அநேகமாக வார்த்தை கொடுபட்டு கொண்டிருக்கிற நேரம் நான் பார்த்தது உண்மை என்று அதி உயர்ந்த தேவன் அறிவார். எல்லாரும் அல்ல, அநேகம் பேர். பாத்தீங்களா? கடும் வேலை, இரவு நித்திரை இல்லை, சில 2 வேலை இல்லை, 3 வேலை. வெள்ளிக்கிழமை இரவு வேலை, சனியும் இரவு வேலை, பகலும் வேலை. ஞாயிறு காலம் அவர்கள் கூடுகிறார். சூரிய நாளில் வந்து என்னத்தை பார்க்கறது? அங்க வார்த்தைக்கு உப்பும் இல்லை, புளியும் இல்லை. மிகவும் பரிதாபம். கட்டுக்களோடு வந்தவர்கள் கட்டுக்களோடு திரும்பி போவார்கள்.
வித்தியாசமான இடங்களிலே நான் திரும்பி இப்படி பார்த்ததுண்டு. எவன் துக்கமடைது. சாப்பாடு இல்லாமல் வீட்டுக்கு போனார்கள். அவரது வார்த்தையாகிய சாப்பாடு. இன்றைக்கும் இத்தனை பேர் சொல்லுவார்கள், நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க? நாங்க போறோம்ல பார்த்த அங்க ஒரு வார்த்தையும் இல்லை. ஜோயல் எப்பயோ அறிவித்தான், 1ஆம் அதிகாரத்திலே கோதுமை அழிக்கப்பட்டது, விளைச்சல் பாழாயிற்று. வார்த்தை அவருடைய சாப்பாடு. மனுஷன் வைத்து சாப்பாட்டினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாய் நின்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் நாள்தோறும் ஜீவிப்பான். Every word. அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் டாடியும் மகனும் சேர்ந்த பிரசன்னம் அதிலே இருக்கிறது. அந்த உயிரும் அந்த வாழ்க்கையின் வெளிச்சமும் வார்த்தையின் வெளிச்சமும் தேவை. இருள் பெருகி கொண்டு போகிறது. இந்த வார்த்தை அதற்காகத்தான் நாளாந்தம் அதை எடுத்து சாப்பிடும்படிக்கு அதற்காக ஜெபம் பண்ண டாடியின் மூலமாக இயேசுவா பேசி கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு எங்களுக்கு தேவையா சாப்பாடை எங்களுக்கு தார். Give us this day our daily bread. எகிப்திலே இருந்து புறப்பட்டவர்கள், அவர்களுக்கு சாப்பாடு தேவை என்று தேவன் அறியாமல் விடுவாரா? வயிறை படித்தவருக்கு தெரியாதா? வாயை கொடுத்தவருக்கு தெரியாதா? வானத்திலே இருந்து விழுந்த மன்னா அது சரீரத்துக்கு மட்டுமல்ல, அவர்களை பலப்படுத்தி அவர்கள் கால்கள் வீங்காதபடிக்கு, அவர்கள் உடுப்புகள் கிழிஞ்சு சின்னனா போகாதபடிக்கு அவ்வளவு வருஷங்கள் வனாந்தரத்திலும் அலைந்து உடுப்பொழும்பு இருக்க போவில்லை, போடையில்லாமல் வரவில்லை. இதெல்லாமே அற்புதம். இவைகளை நாங்கள் காண்கிறதுக்கு உள்ளான கண்கள் எங்களுக்கு திறக்கப்பட வேண்டும். என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். தேவனுள்ளான கண்களை திறக்காமல் we cannot see anything in the word. So பவுல் சொன்னான், அந்த முக்காடு இருக்கும் நேரம் they won't know. எஜமானண்டை திரும்பும் நேரத்திலே அந்த முக்காடு எடுபடுகிறது. 2 கொரிந்தியர் 3 15 16 17 18. எஜமான் யார்? உயிர்ப்பிக்கும் ஆவியாகிய யேசுவ மெஷாயா, அவரே எஜமான். உயிர்த்தெழுந்த யேசுவாவே எஜமான். அவர் என்னை திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபடுகிறது. So Daddy honors you because you follow according to the rules of the scriptures. You follow the shepherd. Daddy honors you with
revelation of the truth. உண்மையின் நிபந்தனைகளின்படி நாளாந்தம் நீ அவரை பின்பற்றுகிறபடியால் ஒருவன் எனக்கு வேலை செய்தால் என் டாடி அவனை கனம் பண்ணுவார். அற்புதமான கனம் உனக்கு. தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள், வார்த்தையின் வெளிச்சம், அந்த உண்மை உனக்கு வெளியாகிறது. பொய்கள் அகற்றப்படுகிறது. பொய்கள் இருள். அவரும் டடியும் எருசலேமுக்கு வருகிறார்கள். அதை அவர்களது ராஜ்யத்தை நிலைநாட்ட வேத வாக்கியங்களின்படி பாதாளத்தின் போய் பிசாசின் மோட்சம்ங்கிற இடத்துக்கு செத்த உடனே போவது. பாதாள பொய் இந்த வேத புத்தகத்திலே இல்லை. The Bible never says anywhere. உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த வார்த்தை இன்னும் ஒரு இடத்தை தொடுக்கப்பட்டிருக்கிறது. I was going to show you that, but I show you that now. உண்மை அங்கே யோகனான் 14 21. அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வெளிப்படுத்துதல் கிடைக்கும், கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. யூ கேன் பி தாயா இருக்கலாம், தகப்பனாய், கல்யாணம் காட்டின ஒரு இளம் பெண்ணாய், இளம் மனுஷனாய் இருக்கலாம், வாலிபம் சகோதரி சகோதரன் வாலிப பிள்ளையாய் நீ இருக்கலாம், பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைகள். No, nothing is automatic. Nothing is automatic. உடுப்பை போட்டுட்டு வாஷிங் மிஷினில் சுவிட்சை தட்டின உடனே அது தானா கழுவி எல்லாம் செய்து எல்லாத்தையும் புளிஞ்சு தரும். அதுக்கு பிறகு அதை எடுத்தாங்கால ட்ரையரில் போட்டு அதுவும் மெஷின். காரியம் சரீரம் தேவனுடைய ராஜ்யத்தில். God never made us robots. அதுவும் இந்த தேவனங்களை ரோபாட்ஸாக சிருஷ்டிக்கவில்லை. You know what a robot is? I don't know in Tamil. Electronically, technically அது செய்யப்பட்ட ஒரு உருவம். ரோபாட்ஸ் எத்தனையோ வேலைகளை செய்து ஹாஸ்பிட்டல்ஸில் போய் அது தன் வேலைகளை அதுக்கு கை எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அது எடுத்து அந்த இடத்துல வச்சு மற்ற சொந்த சித்தத்தை கொடுத்தது நாங்கள். முழு இருதயத்தோடும் சித்தத்தினாலே அவரை தேடும்படிக்கு. ஏன் ரோபாட்டாக படைக்க? யோகனான் 14:21 என் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு, என் கட்டளைகள் சீனாய் மலையிலே இஸ்ராயலுக்கு கொடுத்தது யெஷுவா. அது உயர்ந்த தேவனின் மகன். அந்த நேரம் அவருக்கு யெஷுவா என்ற பெயர் என்னமமாக வெளியாகவே இல்லை. மனுஷர்களுக்கு அவருக்கு தெரியும்.
கட்டளைகளை இஸ்ராயலுக்கு கொடுத்தது அவரே தோரா, அவரே உண்மை, அவரே கட்டளை, அவரே வார்த்தை. இங்க சொல்றார் யேசுவா யாருக்கு சொல்லுகிறார்? சீஷர்களுக்கு, பொது ஜனத்துக்கு அல்ல. யாருக்கு சொல்றது? அந்த இடத்துல கூட்டம் யார் என்பதை கவனிக்காவிட்டால் you are not going to understand the Bible. He was speaking to the Jews, I mean to the apostles. They are Jews, yeah. அவர் தெரிவு செய்தவர்களுக்கு அவர் சொன்னார், என் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு எப்படி எந்த இடத்துல எங்கெல்லாம் இப்படி வச்சு காய்ச்சிருப்பாங்கன்னு பலர் கற்பனை செய்ய மாட்டார்கள். இப்படியாயோருக்கு இருக்கும் நேரத்திலே அவர் இதை பேசியிருக்கிறார் என்று வைத்துக்கொள். என் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என்னில் அன்பாயிருக்கிறான். யாரும் சொன்னாம் I love Yeshua Jesus, நான் இயேசுவை நேசிக்கிறேன். ஆனால் யார் அவரை நேசிக்கிறார்கள் என்று இயேசுவா சொல்லுகிறார். எவரும் வாயால் சொல்லலாம் I love Jesus. You can put a sticker behind your car, love Jesus, put a heart Jesus. இது நிறைய வழியூறுகளில் கிடக்குது. ஆனா இயேசுவா சொல்லுகிறார் என்ன? யார் தம்மை நேசிக்கிறார்கள்? என் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவன் ஏன் அன்பாயிருக்கிறான். போச்சு. ஏறக்குறைய 3 வருஷம் அவரோடு கூட இருந்து அவருக்கு பின்னால போற பீட்டர்டே கேட்டாரு, இவர்கள் எல்லாரையும் விட நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, உமக்கு தெரியும் நான் நேசிக்கிறேன் என்று. என் ஆடுகளுக்கு சாப்பாடு கொடு, கட்டளை. நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, ஆடுகளுக்கு சாப்பாடு கொடு, அவர் கொடுக்கும் கட்டளை. அதான் அவருடைய அன்பை நிரூபிக்க போகிறது. கீழ்ப்படிவு. என் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். சர்ச்சுக்கு போறவன் அல்ல, ஒரு மண்டபத்துக்குள்ள கிரைஸ்தவன் அல்ல. கீழ்ப்படுகிறவன் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் ஒவ்வொரு நாளும் என்னில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு, என் டாடிக்கு அன்பாயிருப்பான். டாடிய சேர்க்காம விடுவாரா மகன்? 2 பேர் தானே ஒன்றாயிருக்கிறார்கள், டாடியும் மகனும். எந்த நேரத்திலும் அவர்களை பிரிக்க முடியாது. அவர் மரணத்தை ருசிக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்ச நேரம் அவரை விட்டு பிரிந்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் தான் கத்தினவர், ஏன் என்னை கைவிட்டு? அது உயர்ந்த தேவனை வைத்துக் கொண்டு மகன் எப்படி மரிக்கலாம்? யோசித்து பார். Why have you forsaken me? என்னில் அன்பாய் இருக்கிறவன் என் டாடிக்கு அன்பாய் இருப்பான்.
நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என்னை என்றது யார்? தேவனுடைய மகன். அவரே வார்த்தை, அவரே உண்மை, அவரே போதனை, அவரே உபதேசம், அவரே கட்டளை, அவரே வெளிச்சம். என்னை வெளிப்படுத்துவேன். That means he is going to reveal personal revelation daily through the word. அவரது வார்த்தையை வெளிப்படுத்த போகிறார். வார்த்தை வெளிப்படுத்தப்படுகிற நேரத்திலே யேசுவா வெளிப்படுத்தப்படுகிறார். அந்த வார்த்தையை எம்மாவு தெருவிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வரும் நேரத்திலே அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. உயிர்த்தெழுந்த இயேசுவா அவர்களோடு காணப்பட்டு நடந்து கொண்டு போகிறார். உயிர்ப்பிக்கும் ஆவியாயிருக்கிறவர். மோசேயும் சகல தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் எடுத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஓகே, அவர்கள் கண்களோ மறைக்கப்பட்டிருந்தது. அது உயிர்த்தெழுந்த யேசுவாதான் என்று அறிந்து கொள்ள வீட்டுக்கு போய் அவர்கள் வருந்தி அழைத்ததும் அவர்களை விட்டு போகிறவராக காணப்பட்டது. வேணுமென்று பார்த்தீங்களா, அவங்க தம்மை கூப்பிடுவாங்களோ என்று அப்படியெல்லாம் செய்வார். இது தேவனுடைய வேலை. அவர்கள் வருந்தி அழைத்ததனால் அவர்களுடைய கூட வீட்டுக்கு போனார். சாயங்காலம் ஆயிற்று, மாலை நேரம். அவர்களோடு சாப்பிட உட்கார்ந்தார். Breaking bread is having meals together. That's a fellowship. வீட்டுக்கு வீடு அப்பம் பிட்டார்கள் என்றால் உடைச்சு கொடுக்க இல்லை. வீட்டுக்கு வீடு ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டார்கள். விசுவாசிகள், சுவிசேஷர்கள். இதுகள் இப்பதான் வழியாகுது. Breaking bread house to house. And they did not go and have a Lord's Supper. நாங்க எடுக்கிற மாதிரி ஒரு துண்டு எடுத்து வாயில வச்சு. They had meals together, fellowship. அந்த நேரத்திலே சாப்பிட்டு கொண்டிருக்கும் நேரம் உயிர்த்தெழுந்த இயேசுவா உயிர்ப்பிக்கும் ஆவியாய் இப்பொழுதும் இருக்கிறவர் சடுதியாய் மறைந்து போனார். இப்ப அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசும் நேரத்திலே அந்த சடுதியாய் மறைந்த நேரம் சாப்பிடும் நேரத்திலே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதாம். இந்த கண்கள் அல்ல, உள்ளான கண்கள். உள்ளான கண்கள் திறக்கப்பட்டதும் அவர் என்று அறிந்தார்கள். உடனடியாய் அவர் மறைந்து போனார். அவர்கள் என்ன சொன்னார்கள்? வழியிலே நம்மோடு வேத வாக்கியங்களை அவர் பேசும் நேரத்திலே எல்லா புத்தகங்களிலும் இருந்து
எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? Revelation of breaking of bread, breaking the word brings light, touches your heart. உன் இருதயம் தொடுபடுகிறது, உன் உணர்ச்சிகள் தொடுபடுகிறது. வேத வாக்கியம் உள்ளே போனது எத்தனை தடவை இதை டடி எனக்கு செய்தாரா அப்படி என்று சொல்லி அவருடைய கனம்தானா இந்த வெளிப்படுத்துதல்? நீ கண்ணீர் விட்டு அளவில்லையா? அது துக்கமான அழுகை இல்லை. உன் இருதயம் தொடுபட்டது, மனம், சித்தம், உணர்ச்சிகள், உன்னுடைய இருதயம். நீ ஆவி அல்ல. அவைகள் வெளிப்படுத்துதலை பெற்றதும் தாங்க முடியாமல் கொழுந்து விட்டு எரிந்து சிலர் அழ ஆரம்பிப்பார்கள். உன் வாழ்க்கையிலே சில நாட்களிலே அப்படி நடந்திருக்கலாம். சொன்னார்கள், அந்த காரியம் நீங்கள் பேசும் பொழுது என்னால் அழாமல் இருக்க முடியவில்லை. Now you know why. அந்த வார்த்தையின் வெளிச்சம் உன் இருதயத்திலே, மனதிலே தொடும்படிக்கு யெகோவா அதை செய்யும்படி உன் இருதயத்தை திறந்து விட்டார். Let's go over there because this is so important. அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன், என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இது யெகோவா கொடுக்கும் வெளிப்படுத்துதல், டடி கொடுக்கும் வெளிப்படுத்துதல் இல்லை. இருளிலே இருந்து வெளிச்சத்துக்குள்ளே வருகிறாய். டடி வெளிப்படுத்தாமல் மகனை யாரும் அறியான். அது முதலாவதாக கிடைக்கும் வெளிப்படுத்துதல். மத்தேயு 11:27. அதுக்கு பிறகு நாளாந்தமங்களுக்கு அவருடைய வெளிப்படுத்துதல் தேவை. அது வார்த்தையினூடாக அது அவரே கொடுக்கிறார். அவனுக்கு என்னை, வார்த்தையை, உண்மையை நாளாந்தம் நான் வெளிப்படுத்துவேன். அது தேவனா டடியால் உனக்கு கிடைக்கும் கனம். அவருக்கு அப்படி சொல்லி இருந்தார் டடி மகனுக்கு. Give them the light. That is their honor. Let's go to Luke. அவர்கள் விசுவாசிகள் மட்டுமல்ல, அவர்கள் சுவிசேஷர்களாக இருந்தார்கள். 2 பேர். ஒருவனுடைய பேர் கிளியோபாஸ். எல்லாம் நடந்து முடிஞ்சு 3ஆம் நாள் ஆகி முடிஞ்சு போச்சு. அவரை கொலை செய்து இவங்க தூக்கத்தோடு காய்ச்சி கொண்டு போறாங்க. நான் யெகோவா போய்க்கிறேன். அவர் 25வது வார்த்தை லூக் 24:25. அப்பொழுது அவர்களை நோக்கி யெகோவா தீர்க்கதரிசிகள் சொன்னவைகள் யாவையும், எத்தனை கிறிஸ்தவ மண்டபங்கள் தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவும் கற்பிக்கப்படுகிறது. குறி சொல்லுகிறதை கேட்க போயினம், கிறிஸ்மஸ் கொண்டாட போயினம், உயிர்த்த ஞாயிறு, பர்த்டே, வீடு குடி போகுதல், தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம், மனம், சித்தம், உணர்ச்சிகள்
சாகிற நேரம் எல்லாமே மடியும். மனம் சித்த முளைச்சிகள் எல்லாமே ஃபுல் ஸ்டாப். உன் நினைவுகள், உன் நோக்கங்கள் எல்லாமே until you are resurrected, உயிர்த்தெழும் எழும் நாள் வரைக்கும் you will be dead, everyone. கடைசி நாளில் அவர் சுயசர்கள், அவருக்கு பின்னாலே போனவர்கள், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு தகுதி உள்ளவர்கள் மட்டும் சவக்குழிகளை விட்டு எழும்புவார்கள். அவர்கள் மேலே போவது நடுவானத்திலே சந்திக்கும் டாடியையும் யேசுவாவையும். அதன் பின்பு பூமிக்கு வருகிறார்கள். யாரும் மோட்சம் என்கிற இடம் ஒன்றுக்கு அங்கே கொண்டு போகப்படுவதில்லை. இப்பொழுது பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த படத்தின்படி போகும் அந்த குதிரை யேசுவ மெஷாயா, அவரும் டாடியும். அவர் டாடியிலே, டாடி அவருக்குள்ளே. அடுத்த மற்ற எல்லாரும் அவருடைய சோஷர்கள். ராஜ்யத்துக்குள்ளே அவரோடு ஊழியம் செய்ய தகுதியாக தங்களை ஏற்படுத்தினவர்கள். யேசுவா அவர்களோடு எம்மாவு தெருவிலே வேத வாக்கியங்களை குறித்து வெளிப்படுத்தினார். ஆனால் அவைகள் மறைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய வெளிச்சத்தை அவர்கள் அறிவில்லை. உனக்கும் எனக்கும் இதே இதுதான். அவருடைய வெளிச்சம் உள்ளே வரும் வரை, அவர் வெளிப்படுத்தும் வரை யாரும் அறியார்கள். அவர் வார்த்தையிலேயே அவர் குரல் கேட்கும். கேட்க பண்ணுவது அவர். நின்றவன் போனவன் வந்தவன் சூரிய நாள் எல்லாவற்றிலும் அல்லது எந்த நாளிலும் மண்டபத்திலே போய் செய்து
கடமைக்கு பைபிளை கொண்டு போய் கடமைக்கு ஜெபம் பண்ணி கடமைக்காக கிறிஸ்தவனாக ஜீவிக்கிறவன் மாயக்காரர்கள். இவர்களுக்கு வெளிப்படுத்துதல் தேவையா? முப்பது லூக்கா 24:30 அவர்களோடு அவர் பந்தி இருக்கிறார். அவர் அப்பத்தை எடுத்து அந்த ரொட்டியை எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு சாப்பிட கொடுத்தார். அந்த நேரத்திலே அவர்களுடைய கண் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். Fellowship. They were having fellowship with the Son. சாப்பிட்டு fellowship பண்ணினார்கள். திறந்து விட்டார் இருதயத்தை. That was a fellowship dinner. அதான் சூச்சர்கள் fellowship பண்ண வீடு தோறும் அப்பம் விட்டார்கள் என்று போயிருக்கு. நாக்கில் அந்த ஓஸ்தி வைக்க அல்ல, அது சாப்பாடு அல்ல. அதை நாங்க எடுக்கிற இது சாப்பாடு அல்ல. அவர் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அந்த நைட் டின்னர். அந்த நேரத்திலே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவர் மறைந்து போனார். ஓகே, இது அப்படியே இருக்கணும். இது 32. அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்மோட பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். உனக்கு அப்படி இருந்ததா? எனக்கு அப்படித்தான் இருந்தது. உனக்கு கொழுந்து விட்டாரு. வார்த்தை கொடுப்படுற நேரத்தில் இப்ப உனக்கு வாங்குதா? சில இடங்கள்ல நீ உடைந்து போய் குளாடுறது அது ஒரு துக்கத்தினால் அல்ல. அந்த இடத்திலே யோசுவா அது உயர்ந்த தேவனின் மகன் அந்த வெளிச்சத்தை உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் மனதை திறக்கிறார். மனம் உன் இருதயம் அப்படி என்று சொல்லி அந்த நேர்மை எழுதிருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோட கூடியிருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு எஜமான் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் இந்த 2 பேருக்கும் சொன்னார்கள். வழியிலே நடந்தவைகளையும் அவர்கள் இரவு சாப்பாடு நேரத்திலே அவரோடு தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். அப்பம் பிக்கும் நேரத்திலே, டினர் சாப்பிடும் நேரத்திலே, இந்த நேரத்திலே கண்கள் திறக்கப்பட்டது என்று அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். 11 பேருக்கு. அது வரைக்கும் அவர்கள் கண்கள் மூடப்பட்டிருந்தது. Prayer time or this is very important. இது மிக முக்கியம். நாங்கள் ஒருவருக்கொருவர் திறந்த மனதோடு உண்மையான இருதயத்திலே நாங்கள் சாப்பாடிலே பங்கு பெற்றும் பொழுது எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அவரை குறித்து பேசும் பொழுது இடையிலே அவர் எவருக்கும் அந்த வெளிச்சத்தை கொடுக்கலாம்.
எந்த நேரம் வெளிச்சம் வந்தது என்று சொல்லுகிறார்கள் அந்த 11 அப்போஸ்தலருக்கும். அதை அவர்கள் விவரித்து சொன்ன நேரம் இந்த 2 பேரும். நான் ஒரு சிலர் கேட்டு இவங்க அங்க போனவங்க எப்ப நடந்தது என்று கொஞ்ச நேரம் முழுசினார்கள். அடுத்த வசனத்தை பாருங்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இந்த 2 பேரும் போய் சந்திச்சது 11 பேரை. அவங்களோடு பேசும் நேரத்தில் இயேசுவா அவர்கள் நடுவில் இருந்தார். அவர்கள் நடுவிலே சடுதியாய் நோட்டால கீழே வந்தண்டு போட இல்ல, கதவால வந்ததுண்டு இல்ல, சடுதியாய் அவர்கள் நடுவிலே நீங்கள் 2 பேர் அது 3 பேர் என் அதிகாரத்திலே என் பேரிலே நீங்கள் கூடியிருக்கும் பொழுது உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். ஒன்றாக ஐக்கியப்பட்டு கேட்கும் எந்த ஒரு காரியத்தில் அவர் சித்தப்படி அவருடைய அதிகாரத்திலே வழி நடத்தப்பட்டு அவரை கூப்பிடும் நேரம் மத்தேயு 18 படி உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். இதை நடுவிலே நின்றார். Take a note of that. We can go to the scripture. மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற இந்த காரியத்தை குறித்தாயிலும் அதற்காக தேவனுடைய வார்த்தையிலே இல்லாத அவருக்கு சித்தம் இல்லாத காரியம் என்று சொல்லுகிறாரா? நோ, இது சீஷர்கள். அவர்களுக்கு தெரியும் அவருக்கு சித்தம் இல்லாமல் நாங்க கேட்க கூடாது. எதையும் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் வானத்திலே இருக்கிற என் டடியினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் பெயராலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். Same words. Only thing we can see. அவர் மறைந்த பொழுது சாப்பிட்டு கொண்டிருந்த யேசுவா அந்த 2 பேரும் சடுதியாய் அவர் மறைந்து போனார். வீட்டை விட்டு ஓடித்தாரா? இது அங்கேதான் இருக்கிறார். இதைத்தான் சொல்ல வருகிறேன். So he could talk to you. உலகம் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு தான் இருப்பேன்.
உங்களை அனாதை பிள்ளைகளாய் பெற்றார் மரித்து போன பிள்ளைகளாய் நான் விட மாட்டேன். நான் உங்களிடே வருவேன். எப்போதும் உயிர்ப்பிக்கும் ஆவியாக அவர்களை சந்தித்தார், அவர்களோடு சாப்பிட்டார், மாடி வீட்டலை சந்தித்தார், கடற்கரையிலே சமைச்சு கொடுத்தார், அவர்களோடு வட்டமாக இருந்து சாப்பிட்டார். அவர்களை ஒலிவமலைக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக வானங்களுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஐம்பதாம் நாளிலே டாடியோடு ஊழியத்துக்காக அவர்களை வல்லமையினால் நிறைக்க பரக்ளீட்டோஸ் தேற்றரவாளன் பரிசுத்தாவி டாடியுமாக அவர்கள் மேல் வந்து இறங்கினார். முன்பு கூறப்பட்ட வேதமாக்கியம் ஜோயல் மூலம் நிறைவேறியது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை டாடியின் ஆவி, யேசுவாவின் ஆவி, ஒரே ஆவி, டாடி மகனுக்குள்ளே, மகன் டாடிக்குள்ளே ஒரே ஆவி, பரிசுத்த ஆவி. அதன் பிறகு நடுவிலே நின்றவர் அவர்களுக்கு தம்மை நிரூபிக்க முடிக்க அவங்களுக்கு சந்தோஷம் வந்தது, பயமும் வந்தது. இது என்ன இவர் தானா அப்படியான்னு கண்டவங்களை சாகிறத அரைஞ்சு ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். சந்தேகம் சந்தோஷத்தினாலும். (24:39) நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இருக்காது. இரத்தத்தை எங்களுக்காய் ஊற்றினார். மாமிசமும் எலும்பும் அதுதான் ராஜ்யத்துக்குள்ளாக போவதற்கு சீஷர்களுக்கு உயிர்த்தெழுதலில் கொடுக்கப்படும் அதே சரீரம், the same body, மாமிசமும் எலும்பும். லூக்கா 24:40 தம்முடைய கைகளையும் கால்களையும் அவருக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல், சந்தோஷம் நிறையுது, ஆனால் ஒரு சந்தேகமுமாய் இருக்கு. ஆச்சரியப்படுகையில் சாப்பிடுறதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா என்று அவரிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரிச்ச மீன் ஒரு துண்டையும் கொஞ்சம் தேனையும் ஒரு துணிக்கையிலே அவருக்கு கொடுத்தார்கள். அவர் அவைகளை வாங்கி அவர்களுக்கு முன்பாக சாப்பிட்டார். அவர் தான் என்று காண்பிக்க இவர்களும் திறந்த வாயோட இருந்திருக்கணும். சந்தோஷம் ஒரு பக்கம், டவுட் ஒரு பக்கம்,
இது நிஜமா நாங்கள் பார்க்கிறது கண்ணுக்கு முன்னாலே செத்தவரு தலையை தொங்குனதை கண்ட நாங்களே அடக்கம் பண்ணது தெரியுமே. அவர்களுக்கு முன்பாக சாப்பிட்ட அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் கட்டளைகளிலும் தீர்க்கதரிசிகள் புத்தகங்களிலும் பாடல்களிலும் என்னை குறித்து எழுதப்பட்டவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் வார்த்தைகள் இதுதான். நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு டீச் பண்ணேன். மோசேயின் புத்தகங்கள், தீர்க்கதரிசி புத்தகங்கள், பாடல்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீச் பண்ணது. இவைகளை சொல்லிக் கொண்டு வந்தேன் உங்களுக்கு. இவைகள் தான் அவைகள். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்களுடைய மனதை அவர் திறந்து, மனம் இருதயம் அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி மெஷியா பாடுபடவும் 3ஆம் நாளில் கல்லறையிலே இருந்து மரித்தோரிலே இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமின் தொடக்கம் சகல தேசத்தாருக்கும் அவருடைய, அதாவது இயேசுவின் பெயரினாலே அறிவிக்கப்படவும் வேண்டியது. நீங்களே இவைகளுக்கு சாட்சியாய் இருங்கள். கொடுக்கும் முதலாவது வெளிப்படுத்துதல் மகனை குறித்து, அது இருளிலே இருந்த ஒளியின் இடத்துக்கு, மரணத்தை விட்டு ஜீவனுக்கு, சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு அந்த வெளிப்படுத்துதலை பெற்று அவருக்கூடாக ஆட்டு மந்தைக்குள்ளாக போகிறது. அந்த வெளிப்படுத்துதல் நடி கொடுத்தது. தமஸ்கு தெருவிலே பவுல் சவுலுக்கு அவரது மகனை டாடி வெளிப்படுத்தினார். சகையின் இருதயம் மாற்றப்பட்டது. ஏற்கனவே பீட்டருக்கு இயேசுவா யார் என்று டாடி வெளிப்படுத்தினார். மத்தியாகு 16:16 நீ ஜீவனுள்ள தேவனுடைய மகனாகிய மெஷியா. Flesh and blood has not revealed this to you, Peter, but my Father in heaven. இது முதலாவது வெளிப்படுத்துதல். மத்தியாகு 11:27. இயேசுவா சொல்வது யோகனான் 14:21 என் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே தொடர்ந்து நாளாந்தம் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். கிறிஸ்தவன் என்று சொல்லவில்லை, என் டாடிக்கு அன்பாயிருப்பான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் நானும் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இதுதான் நடந்தது எம்மாவு தெருவில் 2 பேருக்கும். மற்ற நேரம் சுவிசேஷர்களுக்கு வெளிப்படுத்தின பொழுது அவர்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்கள் இருதயங்களை அவர் திறந்தார் என்று அந்த லூக்கா 24 இப்பொழுது நாங்கள் வாசித்தோம்.
24:45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை அவர் திறந்து, லிடியா ஞாபகம், பவுல் பேசியதை அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை பெறும்படிக்கு அந்த சகோதரி யேசுவா அவள் மனதை திறந்தார். God willing, we will continue. I'm staying with the first revelation, with the first honor. Daddy கனம் பண்ணுவது வார்த்தையின் வெளிச்சம், அவர் மகனின் வெளிச்சம், உண்மையின் வெளிச்சம். Let's receive the blessings. Yavreka Yehovah Vaishnareka, Yair Yehovah Panaveleka Bioneka, Yesa Yehovah Panaveleka, Vaizameka Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கப்பட்டு உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் அதிகார பெயரில் இவைகள் உங்களுக்கு வந்து பலிப்பதாக. நீங்கள் விருப்பமானால் இந்த ஜெபத்தை நீங்கள் நாளாந்தம் ஒரு தடவை, 10 தடவை, 50 தடவை சொல்லலாம், கேட்பார். உமது வார்த்தையின் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தார். பாடல்கள் 119, 18. God bless you. நாளைய தினத்தில் இந்த வார்த்தையை தொடரும். சந்திக்கும் வரை அவருக்கு சித்தமானபடி. Bye for now.